ரோமர் 12:12 வாசிக்கிறோம். இந்த ஜபத்திலே உறுதியா இருங்க. ஜபம் கீழ்ப்படுதலுக்கு அடையாளமா. ஜபத்தை விட்டு விடாதீங்க. அதிகாலையில் இருந்து ஜபம் பண்ணி கீழ்ப்படுதலை காண்பிப்போம். எல்லா சந்தோஷங்களிலும் இருந்து ஜபம் பண்ணி கீழ்ப்படுதலை காண்பிப்போம். எல்லா இக்கட்டிலும் ஜபம் பண்ணி கீழ்ப்படுதலை காண்பிப்போம். ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஜபத்தில் உறுதியா தரித்திருப்போம். ஹல்லேலூயா. ஆகையால் காரியம் நடக்குதோ நடக்கலையோ, சரியா இருக்குதோ சரியில்லையோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, நாம் ஜபம் பண்ணுவோம். தேவனுக்கு கீழ்ப்படுதலை காண்பிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜபம் பண்ணி தேவனுக்கே கீழ்ப்படுதலாக இருப்போம். ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். ஜபத்திலே உறுதியா தெரிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. நீ சொல்றது யார்? நான் முடிஞ்சிருக்க வேண்டேன். நான் ஆரம்பிச்ச தலைப்பசத்துக்கும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அவன் இப்ப ஜபம் பண்ணி கொண்டிருக்கான், கீழ்படுத்திட்டான். இப்ப அவர் பிரசங்கம் பண்றது என்ன? ஜபத்திலே உறுதியா இருங்க. நியாய பிரமாணத்தை உறுதியா சொல்றது இல்ல, நான் உறுதியா ஸ்டூடெண்ட் அவன் சொல்றது இல்ல. ஜபத்திலே உறுதியா இருக்க. எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஜபம் கீழ்படுத்தின அடையாளமா. அதனால எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் காரியம்